மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சாப்பிடு கௌதம், சாப்பிடு. எனக்கு பசிக்கல. உண்மையை சொல்லு, உனக்கு பசிக்கலையா? இத பாரு கௌதம், நீ எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த SSKக்கு எதிரா ஆதாரங்களை கண்டுபிடிச்சு அவனை ஜெயில போட்டும் கூட அவன் ஈஸியா தப்பிச்சு வெளியில வந்துட்டான். அதானே உன்னோட கவலை? இது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனா அதுக்காக நீ சாப்பிடாம இருந்து உன் உடம்ப கெடுத்துக்க போறியா? இத பாரு, நீயும் இலக்கியாவும் அந்த SSKக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எவ்ளோ கஷ்டப்பட்டீங்க, ரா பகலா உழைச்சிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? ஆனா என்ன பண்றது, அந்த SSK வந்து உங்களை விட அதிகமா உழைச்சிருக்கான் போல இருக்கு. என்ன பண்ண முடியும்? கௌதம், நம்ம வக்கீலையே கடத்தி SSK தப்பிப்பாருன்னு நம்ம கனவுலயும் நினைக்கல. இப்ப என்ன, கோர்ட் அவரை குற்றவாளி இல்லைன்னா சொல்லுச்சு. ஜாமீன்ல தானங்க வெளியே விட்டுருக்கு. அவருக்கு எதிராக எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரால தப்பிக்கவே முடியாது. அடுத்த ஹியரிங்ல நம்ம பாத்துக்கலாம். விடுங்க கௌதம். SSK விட கார்த்திகை நினைச்சாதான் என் கவலை எல்லாம் அதிகமாகுது. SSK ஜெயில கிடந்தா நம்ம கார்த்திக் உண்மையை புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் இப்ப வழி இல்லாம போயிடுச்சு. அதான் டென்ஷனா இருக்கு. நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் ஜானு? நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நம்ம யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நமக்கு எதிரியா மாறி நம்மளையே அழிக்க பாக்குறாங்க. கார்த்திக் ஒரு பக்கம்னா இப்ப பைரவி அம்மா ஒரு பக்கம்னு கிளம்பிட்டாங்க. அத்தை பைரவி மேடம் அனுப்பிட்டாங்களே. ஏன் அத்தை, இப்ப அவங்க எங்க போனாங்க, எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியமா? அவ எங்க இருந்தா என்ன பண்ணா நமக்கு என்ன? அவளாலதான் இந்த குடும்பத்திலேயே இவ்ளோ பிரச்சனை. அவ மட்டும் கார்த்திக்குக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்நேரம் என் புள்ள வீட்ல இருந்திருப்பான். இன்னைக்கு இந்த எதிரிங்களோடயா இருந்திருப்பான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நாம கார்த்திக் மாமான்னு குடும்பமே ரொம்ப கலகலப்பா இருந்தது. ஆனா இப்ப ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு போய் கடைசியா நம்ம 3 பேர் மட்டும் தனியா நிக்கிறோம். இன்னும் இந்த வீட்ல என்னென்ன நடக்க போதோ தெரியல. சொத்து, பணம், காசு, நகை, பொருள் எது நம்மளை விட்டு போனாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உறவுகள் நம்ம கைய விட்டு போனா அதை என்னால தாங்கிக்க முடியல. கௌதம், நீ வருத்தப்படாதப்பா. அந்த கடவுள் நம்மள கை விட்டுட மாட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த SSK தான். அந்த ஆளை எப்படியாவது மறுபடியும் ஜெயில தூக்கி போடணும். அது வரைக்கும் என் மனசு ஆறாது. கௌதம், ஏன் இப்படி கவலைப்படுற? இத பாரு, அந்த SSK இலக்கியா சொன்ன மாதிரி ஜாமீன்ல தானே வெளியில வந்திருக்கான். கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீ பாத்துக்கிட்டே இரு. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்து இப்படி உடம்ப கெடுத்துக்கலாமா? ஆமா கௌதம், கேஸ்ல இருந்து அந்த SSK நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. இப்ப அவர் ஜெயிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு உஷாரா இருப்பாரு. அவரை அசந்த நேரம் பார்த்து நாம அவரை கண்டிப்பா அடிப்போம். அது வரைக்கும் இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடலாம். SSK இவ்ளோ சதி வேலையும் செய்யறதுக்கு ஒரே காரணம் நம்ம பிசினஸ் அழிக்கணுங்கிறதுக்காக தானே. அப்ப நாம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம முழு கவனத்தையும் தொழில காமிச்சு அந்த SSKவே பயப்படுற அளவுக்கு பெரிய லெவல்ல முன்னேறுவோம். அதுதான் நாம அவருக்கு கொடுக்கிற கரெக்டான தண்டனை. ஆமா, நாம ஜெயிச்சா SSKவும் சோர்ந்து போவான். கார்த்திகை நம்ம கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம கம்பெனிக்கு இருக்கிற பெரிய ஸ்கோப் அந்த எம்வாக் மால் ப்ராஜெக்ட் தான். அதை மட்டும் சக்சஸா பண்ணி முடிச்சா நம்ம கம்பெனி வேற லெவலுக்கு போயிடும். அப்புறம் என்ன? ஏன் கௌதம், அந்த மால் ப்ராஜெக்ட் விஷயத்துல நீ இடம் பார்த்துட்ட, அட்வான்ஸ் கூட வாங்கியாச்சு. நல்ல முகூர்த்தத்துல பூஜை போட்டுடு, வேலையெல்லாம் ஆரம்பிச்சுடு. அந்த SSK மூஞ்சில கரிய பூசு. அப்புறம் பாரு, நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். காணாம போன சந்தோஷம் எல்லாமே திரும்பி வந்துரும்பா. உன் வார்த்தை பலிக்கணும் ஜானு. இந்த குடும்பம் பழையபடி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நான் சாப்பிடுறேன். இப்பதான் உங்க முகத்துல ஒரு தெளிவு வந்திருக்கு. எங்களுக்கு இது போதும். இல்லாத? ஆமா இலக்கியா, என் கௌதம் முகம் வாடி போனா எனக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. ஜானு, நீ உட்காரு. பரவாயில்லப்பா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. ஆசையா சொல்றேன்ல, உட்காரு. அத்தை, அவர்தான் இவ்ளோ சொல்றாருல்ல, உட்காருங்க.
மா மா ஏய் அம்மா என்னடி என்ன சந்தோஷமா வந்திருக்க என்ன விஷயம் ஐயோ அம்மா நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் ஐயோ ஏய் 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 ஏய். இரு 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 ஏய் ஐயோ தள்ளி விட்டுறாதடி என்னடி ஆச்சு என்ன விஷயம் மா நான் நினைச்ச மாதிரியே கௌதம் இலக்கியோட சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துருச்சு ஏய் என்னடி என்ன சொல்ற உண்மையா இது ஐயோ சந்தோஷத்துல என் மூச்சே நின்னுடும் போல இருக்குடி நிஜமாவா சொல்ற நீ நிஜம்தாம்மா நிஜம்தான் உனக்கு என்ன என் மேல நம்பிக்கை வரலையா இரு கௌதம் சொத்து பத்திரத்தை கார்த்திக் பேர்ல எழுதி கொடுத்திருக்காரு பாரு ஆமாடி எல்லாமே நம்ம மாப்பிள்ளை பேர்ல இருக்கு இது எப்படி நடந்துச்சு அந்த விடா கண்ட கௌதம் எப்படி மனசு வந்து சொத்தை எழுதி கொடுத்தா கௌதம் எழுதி கொடுக்கலமா பிளான் பண்ணி அவன் கிட்ட இருந்து எழுதி வாங்கணும் என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ ஐயோ எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலையே கார்த்திகை கல்யாணம் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தாண்டி என் மனசு நிறையற மாதிரி நியூஸ் சொல்லிருக்க நான் கூட கார்த்திகை கடத்தினது விஷயமா எஸ்எஸ்கே தாட்சாயினி மேல சந்தேகப்பட்டேன்டி ஆனா நீ சொன்ன மாதிரியே உங்களோட சொத்தை வாங்கி கொடுத்து அவங்க உனக்கு நல்லது தாண்டி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நிஜமாவே நன்றி சொல்லணும்டி இரு இரு ஒரு நிமிஷம் இரு, நான் இதை வந்துடுறேன் ஆமாமா எங்க ஒரு நிமிஷம் இருடி வரேன் அம்மா அம்மா ஏய் வாயத்தர 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 ஒரு அருமையான மேட்டர் சொல்லிருக்கு சொன்ன வாய்க்கு சக்கரப்பட வேண்டாமா அம்மா இப்பதாண்டி எனக்கு நிம்மதியே வந்திருக்கு அந்த சொத்தை வச்சுக்கிட்டு கௌதமும் இலக்கியாவும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்க அந்த இலக்கியா நம்மளை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா ஆனா இப்ப ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டி ஆயிட்டா இனிமே அவன் என் முன்னாடி ஆட்டம் போட்டானா காலை வெட்டிடுவேன் ஏய் இப்ப அந்த இலக்கியா எங்கடி இருக்கா ஏன் கேக்குறமா அவ வீட்லதான் இருப்பா எதுடி அவ வீடு இனி அது உன் வீடு உன் வீட்ல அந்த இலக்கியாவுக்கு என்னடி வேலை வா கிளம்பு இப்பவே கிளம்பி போய் அவ கழுத்தை பிடிச்சு ரோட்ல தள்ளி விட்டுறலாம் அம்மா வேணாமா வேணாம் விடு ஏய் இந்த கோவம் எனக்கு இப்ப வரல அவளோட எனக்கு பல வருஷத்துல பகை இருக்கு அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு உங்க அப்பா நம்மளை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாரு அதுக்கு நான் இப்பவே பழிக்கு பழி வாங்கியா வாடி போலாம் ஆமா இரு ஒரு நிமிஷம் என்னடி? நான் சொல்றத கொஞ்சம் கேள அப்படி உடனே எல்லாம் கௌதமே இலக்கியாவே அந்த வீட்ல இருந்து நம்மளால துரத்த முடியாது ஏன் முடியாது அதான் எல்லா சொத்தும் மாப்பிள்ளை பேருக்கு வந்துருச்சுல வந்துருச்சுமா ஆனா கோர்ட் ஆர்டர் மூலமா தான் அது கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த சொத்துக்கு நம்ம உண்மையான சொந்தக்காரர் ஆக முடியும் என்னடி என்ன டென்ஷன் பண்ற எப்பதான் அந்த இலக்கியாவை நம்ம துரத்துறது ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருமா கோர்ட்ல ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு வர 27ஆம் தேதி தான் சட்டப்படி சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வருமா அப்புறம் கோர்ட்டே நோட்டீஸ் அனுப்பி அவங்கள காலி பண்ண சொல்லுவாங்க அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா உடனே போலீஸ விட்டு கௌதம் இலக்கியாவை வெளியில துரத்தி வீட்டை நம்ம கிட்ட கொடுப்பாங்க ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா ஆமாமா வர 27ஆம் தேதிக்கு அப்புறம் கம்பெனி பிசினஸ் வீடு பேங்க் பேலன்ஸ்னு எல்லாத்துக்குமே நாம தான் அதிபதி அப்புறம் நாம சொல்றதுதான் சட்டம் ஐயோ அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு நான் உன் கூட இருக்கேன் எப்படியோ நீ பணக்காரி ஆயிட்ட அந்த இலக்கியா ஒண்ணும் இல்லாதவளா ஆயிட்டா எனக்கு அது போதும்டி ஐயோ உங்க அப்பா எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே முதல்ல இந்த நியூஸ் அவர்கிட்ட சொல்லி அவர் முன்னாடியே பட்டாச கொளுத்தி ஒரு ஆட்டம் போடணும்டி அப்பதாண்டி எனக்கு நிம்மதியே வரும் ஐயோ இது புடிய ஏ ராசாத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க